ஆர்சிபி ஈசாலா கப்பு நமதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நேத்து கொஞ்சம் விட்டுருந்தா உங்களுக்கு வந்து பால் ஊத்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நீங்க வந்து தப்பிச்சீங்க ஆர்சிபி. நேத்திக்கு வந்து ஆர்சிபி முதல்ல வந்து பேட் பண்ணிச்சுங்க. சரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபி வந்து வெளிப்படுத்துது. அதாவது ஒரு பக்கம் பேத்தல் அவர்கள் வந்து நல்ல ஸ்கோரை வந்து கொண்டு வந்திருந்தாரு. கோலி நல்லா ஆடி இருந்தாரு. ரோம்ரியோ அப்படிங்கிற இன்னொரு புது பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் ஆர்சிபிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூணாக அமைஞ்சு கிட்டத்தட்ட 213 ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க 5 விக்கெட் விட்டுட்டு. ஸோ அதை வந்து சேஸ் பண்ணணும் சிஎஸ்கே. பட் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க சுத்தமா கோட்டை விட்டுட்டாங்க. தோனி அவர்கள் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. என்னால் தான் நான் நல்ல ஷாட் ஆடி இருந்தேன்னா கண்டிப்பா நேற்றுக்கு மேட்ச் என்பது ஜெயிச்சிருக்கோம். ஸோ என்னால் தான் டீம் தோத்து போச்சு சிஎஸ்கே அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த பையன் ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற அந்த 17 வயசு பையன் இன்னும் அடிங்க சரியான ஒரு அடிங்க 6 ரன்ல வந்து செஞ்சுரியை வந்து விட்டுருக்காங்க அந்த பையன். ஸோ ஒரு பக்கம் வந்து சூரியவன்ஷி, இன்னொரு பக்கம் நம்ம சிஎஸ்கே டீம்ல வந்து ஆயுஷ் மாத்ரே. ஸோ இப்போ வரக்கூடிய யங் பிளேயர் வந்து எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. சத்தியமா சீனியர் பிளேயர்ஸ்க்கே டஃப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆடிட்டு வராங்க. பார்ப்போம் இந்த வாட்டி ஈசாலா கப்பு நமதே வந்து நடக்குதா பார்ப்போம்.